திருப்பாக்கி ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாரு, வரக்கூடிய தலைவர் அவருடைய பாப்புலாரிட்டி என்னங்கிறதெல்லாம் தாண்டி அவர் என்ன பேசுகிறார், அது எவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட கனெக்ட் ஆக போகுதுங்கிறது தான் இஷ்யூ. கடந்த காலத்தையும் சேர்த்து பார்ப்பாங்கன்றாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதுல திரு தமிழ்மணி அவருடைய பார்வையும் சேர்த்தே சொல்லலாம். இது வந்து ஒரு அன்கம்பேரபிள் லீடர்ஷிப்பா ரெண்டு பேருக்குள்ள இருக்க ஒரு கேப் இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அது அவருக்கே உரியான ஒரு வேறு விதமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. நீங்க எப்படி பார்க்க? உங்க தலைப்புக்கே வர முதல்ல தமிழ்நாட்டில் பரப்புரை செய்யும் போது யாருடைய பேச்சு வந்து வாக்குகளாக கன்வெர்ட் ஆகும் மாறும் அப்படிங்கிறது உங்க கேள்வி. தோழர் கனகராஜ் சொல்றாரு முன்னுக்கு சொன்ன வாக்குறுதிகளை கணக்கில் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, தேர்தல் பரப்புரை காலத்தில் என்ன பேசுறாங்க அதுதான் எடுபடும். ஓகே, இதில் நான் ரெண்டு அணியை எடுத்துக்கிறேன். காங்கிரஸ் இப்போ இந்தியா கூட்டணின்னு வச்சுப்போம். இந்தியா கூட்டணி தலைமை தாங்கிற காங்கிரஸ் வச்சுக்கிறேன் ஒரு அசம்ஷன்ல. இந்த பக்கம் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணி 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கு. இவங்க ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று, எதிரணியில் இருக்கிற இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை விமர்சிக்கலாம். இந்த விஷயம் தப்பு, இந்த விஷயத்து தப்பு அப்படின்னு. ரெண்டாவது, நாங்க என்னெல்லாம் பண்ணோம் 10 ஆண்டுகள் என்னெல்லாம் பண்ணிருக்கோம் சொல்லுவாங்க. இது ரெண்டு பாயிண்ட் இவங்க பக்கம். இந்தியா கூட்டணி என்ன பண்ணுவாங்க, இது 10 ஆண்டுகள் அவங்க எல்லாம் என்ன பண்ணல, நாங்க வந்தா இதெல்லாம் பண்ணுவோம். தம்பி டாக்டர் சையத் அழகா சொன்னார், நீட்டை பத்தி சொன்னார். நான் சுட்டி காட்டணும்னு நினைச்சேன். தேங்க்யூ, அவருக்கு நன்றி சொல்றேன். இதுல என்ன செய்ய போறோம்னு இந்தியா கூட்டணி சொல்லும். அவங்களும் பாஜக பண்ண தவறுகள் பாஜக விமர்சிக்கிறது, கூட்டணியை விமர்சிக்கிறது இயல்பு. இதுதான் இஷ்யூ. இதுல எது எடுபடும் தமிழ்நாட்டுக்கு, நாம மக்கள் எதை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள், என்ன கனெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் இவங்களுக்கு நம்ம தமிழக மக்கள் என்னென்ன விரும்புகிற அவங்களுக்கு என்ன ஒரு பார்வை இருக்கும், இதெல்லாம் எங்களுக்கு தேவை அப்படின்னு. இந்த தேவையை பூர்த்தி செய்கிறவர்கள் யாரோ அந்த அணிக்கு தான் வாக்கு விடுவார். அதுல நான் நீங்க பத்திரிகையாளராக இருக்கிறதுனால, நீண்ட நாட்கள் இருக்கிறதுனால இந்த கேள்வி ஒரு இடைச்சர்களா வைக்கிறேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களுடைய வாக்களிக்கும் விதம் ஒன்றா இருந்துச்சு. தேசிய தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தல்னா தேசிய கட்சிகளுக்கு வாக்களிப்பது, சட்டமன்றம்னா இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இருந்துச்சு. ஆனா அந்த பேட்டர்ன் இன்னைக்கு மாறிடுச்சு. முழுக்க மாநில கட்சிகள் தான் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா மாறி இருக்குன்னா இவர்கள் வந்து என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். அதுல இன்னொரு ஆங்கிள்லேயே சொல்ல விரும்புகிறேன். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தலைமையில தான் இந்தியா கூட்டணி இருக்கு. நம்ம யதார்த்தத்தை எடுத்து திமுக செல்வாக்கு, அதனுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதனுடைய தாக்கம் தான் இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் உட்பட மற்ற கட்சிகளுடைய அதனுடைய பலன் அவங்களுக்கு போய் சேரும். ஆனால் தேசிய அளவிலான பார்வை என்றது ரொம்ப ரேர் தான். எமர்ஜென்சி காலத்தில் இருந்தது, இந்திரா காந்தி படுகொலை, ராஜீவ் காந்தி படுகொலை, இந்த மாதிரி சமயங்கள்ல ஒரு நேஷனல் லெவல் இருக்கும். அதர்வைஸ் அது இல்லாத கட்டங்கள்ல மாநிலம் தான். இது கலைஞர் கருணாநிதி இந்திரா காங்கிரஸோட கூட்டணி காலத்திலையும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸோடு இந்திரா தலைமையிலான கூட்டணியை வச்ச போதும் சரி, பாரதிய ஜனதா கட்சி எல்லா கூட்டணியிலேயே வந்தா கூட மாநில பிரச்சனைகள் தான் முன்னெடுக்கப்பட்டது. இதுதான் இஷ்யூவா இருக்கு. இஷ்யூ என்னன்னா, இவங்க என்ன பேச போறாங்கன்றது ஒண்ணு. தம்பி சொன்னார் நீட்டை பத்தி, நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். தமிழக மக்கள் நீட்டை விரும்பாத பட்சத்தில், நீட்டை பற்றிய என்னுடைய பார்வை வேற. தமிழக மக்களுக்கு நீட் வேண்டாம் அப்படின்னா வேண்டாம், அது எனக்கு தெரியாது, அதை பத்தி இல்ல. இதுக்கே தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார். ஒரு கடிதம் என்று நினைக்கிறேன் எல்லா மாநில கட்சிகள், அதாவது மாநில முதலமைச்சர் பிற கட்சி பாஜக அல்லாத கட்சிகளுக்கு அதனுடைய நேஷனல் லெவல்ல எடுத்து தேசிய அளவில் ஒரு பிரச்சனை எடுத்து சென்றார்கள். சமூக நீதி குறித்து சமூக நீதியை பற்றி ஒரு நேஷனல் பெடரேஷன் அமைக்க போறோம்னு சொன்னார். இதனுடைய விளைவுகள் இதுவரையில் என்ன நடந்தது? அதாவது திமுக சொன்னது நேஷனல் லெவல், தேசிய அளவில் பலன் தருகிறதா? அப்ப அதனுடைய பார்வை வேற, மாநில பார்வை வேறையா இருக்கு இந்த விஷயத்துல. அதனால தான் நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த ஒரு கேள்வி அவர் டாக்டர் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க குறிப்பிட்டது மாதிரி பரப்புரை நேரத்தில் என்ன பேசுகிறார்கள்ங்கிறத மக்கள் ரொம்ப பார்க்குறாங்க, உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அதுதான் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னா, பரப்புரை நேரத்தில் ஊழல் எதிர்ப்புன்னு பிரதமர் மோடி வைக்கும்போது, மோடி அவருடைய குடும்பம்னா இடி, சிபிஐ, இதுதான் ஐடி அப்படிங்கிறாரு இவர் திரும்ப. அப்போ எது இங்கே மக்கள் உற்று நோக்கக்கூடியதாக மாறுகிறது? ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் சார். அரசு ஏஜென்சிகள், அரசினுடைய நிறுவனங்கள், அரசு எந்திரம் இருக்குங்கள, அந்த செயல்பாடுகளை பொறுத்தவரை எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கு சாதகமாகத்தான் செயல்படும். அது மத்தியில் காங்கிரஸோ பாரதிய ஜனதா கட்சியோ வேற கட்சியோ, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக வேற எந்த கட்சியாக இருந்தாலும். இப்போ காவல்துறை எடுத்துக்கலாம், திமுக அரசாங்கத்துக்கு மீறி காவல்துறை யாரும் இண்டிபெண்டா செயல்படுவாங்கன்னா இல்லை, யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கணும்.
அதே மாதிரி தான் தேசிய அளவில். இது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து திரும்ப திரும்ப ஸ்டேட் பேங்கை பத்தி ஒரு நண்பர் தோழர் கனகராஜ் சொல்றாரு இல்லையா, நகர்வாலா சம்பவத்தை அவருக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு மேல விரிவா சொல்லுங்க. இந்த தலைமுறை சொல்லுங்க. நகர்வாலா தான் வந்து நான் பிரதமர் அலுவலகத்தில் பேசுறேன் ஸ்டேட் பேங்க் சொல்லி ஒரு குறிப்பிட்ட பணத்தை கேட்கிறாரு, ரெடி பண்றாங்க. கொஞ்ச நேரத்தில் நான் பிரைம் மினிஸ்டரே பேசுறேன்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மையார் இருந்தபோது பணத்தை ரெடி பண்ணாங்க. இது ஒரு பெரிய சர்ச்சையாக வந்தது. அதாவது பிரதமர் ஆஃபீஸில் யார் ஃபோன் பண்ணாலும் எந்த விதமான செக்யூரிட்டி இல்லாமல் கடன் லட்சக்கணக்கில் கொடுக்கலான்றது ஒரு பெரிய தேசிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. அதுக்கு பின்னாடி விளைவுகள்லாம் மாறி போச்சு, அது வேற விஷயம். அப்போ இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸ்டேட் பேங்க் என்பது மத்திய அரசாங்கம் என்ன சொல்றதோ அதை மீறி செயல்பட முடியாது. ஸ்டேட் பேங்க் மட்டும் என்ன பிரச்சனைனா சார், நீங்க அதை வந்து திரு ஆச்சாரி நீங்க சொல்றது ஒத்துக்க போறது இல்ல. ரெண்டாவது பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்தோட வரும்போது நீங்க என்ன சொல்றீங்க, இதனுடைய தொடர்ச்சி தாங்க எதுவும்னா அந்த டிஃபரன்ஸே அடிபட்டு போயிடுது. அதுவும் கவனிக்க மாட்டாங்களா மக்கள்? அப்ப பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் தான் பிஜேபி ஆரம்பத்தில் சொல்லுது. அது வாஜ்பாய் காலத்தில் நான் மறுக்கல. அப்பெல்லாம் நடந்தது ராமாயண போர், இப்ப நடக்கிறது மகாபாரத போர். மகாபாரத போர்னு என்ன சொல்றேன்னா தந்திரங்கள் தான் இவங்களுக்கு. பாஜகவுக்கு வந்து தந்திரத்தின் மூலமா வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் தான். எல்லாரும் சொல்றாங்க அஜித் பவார் அசோக் சவான் பத்தி எல்லாம் சொல்றாங்க. செந்தில் பாலாஜியை கூட சொல்லலாம் இல்ல. செந்தில் பாலாஜியை பத்தி இதே தமிழக முதலமைச்சர் எதிர்கட்சியில் இருந்தபோது எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார். அவருக்கு முக்கியத்துவம் தந்து இவர் வச்சிருக்காரு, அவரும் சிக்கி இருக்கிறார்ல. அதனால அந்த இந்த விமர்சனங்கள் எல்லாமே அரசியல் விமர்சனங்கள் எல்லாமே நியாயமாகவும் நீதியாக. இப்ப நீங்க ஃபைனலா இப்ப இந்த தேசிய தலைவர்களுடைய பரப்புரை என்பது இங்க ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா, இல்ல வெறும் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் அம்சங்கள் தான் சொல்றீங்களா, அல்லது இங்க மாநிலத்தினுடைய தலைவர்கள் பேசுறதா முக்கியம்ன்றீங்களா? இப்ப அந்த பாயிண்ட்டுக்கு வர, ராகுல் காந்தி பேசுவது நீட்டை பத்தி பேசுறார், எல்லாம் பேசுறார். ஆனா இவர் வந்தால் செய்வாரா என்ற கேள்விக்குறி இருக்கு. ஒன்று, இவரால் முழுக்க சக்தி வாய்ந்த நேஷனல் லீடர் வருவாரான்றது ரெண்டாவது. ஆனா தமிழகத்துக்கு போக்கஸ்டா பேசுவார் நரேந்திர மோடி. 12ஆம் தேதியில 4 நாட்டு பேசுறாரு. தமிழ்நாட்டு அரசியல்வாதியை போல பேசுவார். ஏன்னா they know how to market it. நான் வெளிப்படையாக சொல்றேன், எந்த விதமான பேரமும் இல்லை, பாராட்டவும் இல்லை, எதுக்கவும் இல்லை. இந்த வெற்றிக்கான வழிவகைகளை நன்கு புரிந்து கையாளுகிறார்கள். திரு தமிழ்மணி அவர்கள் சொன்னதுதான் வேறு சில வார்த்தைகள்ல அவர் பத்திரிகையாளரா அப்படி சொல்றாரு, ஒரு பிளண்டா சொன்னார், இவர் சொல்றாரு வேறு விதமா சொல்றாரு. இங்கே ஒரு அடுத்தது ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய இடத்திலோ அல்லது ஒரு முக்கியமா டெசிஷன் மேக்கிங் இடத்துலயோ ராகுல் காந்தி வருவாராங்கிற சந்தேகங்கள் இருக்கும்போது அவருடைய பரப்புரைக்கு என்ன பெரிய இம்பாக்ட் இருந்துற போகுது அப்படிங்கிறத அவங்க வைக்கிறக்கூடிய. அதை பார்த்தீங்கன்னா பவர் இருந்து எல்லாம் செயல்படுத்த முடிகிற இடத்துல இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு பணம் தரலன்றதுதான் பிரதான கேள்வி. அண்ணன் சொன்ன மாதிரி தொடர்ந்து பொய்யை மட்டுமே தராத பணத்தை நாங்கள் கொடுத்துட்டோம் பொய் பேசுறது இருக்குல்ல, இது ஆபத்து. இந்த ஆபத்தை கம்பேர் பண்ணும்போது ஒருத்தர் நேர்மையா உண்மையா வந்தா செய்வேன் அப்படின்னு சொல்றத நிரூபித்து இருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி அந்த கூட்டணியில நாங்க இருக்கிறோம், நாங்க எப்படியாவது வாங்கிடுவோம்னு மக்கள் நம்புறாங்க. இவர் சொன்னார்ல, என்ன நீட்டு கடிதம் எழுதணும், என்ன ஆச்சு, இல்ல சமூக நீதிக்கான கூட்டமைப்பு அமைத்ததுடைய விளைவு தான் இப்போ வட இந்தியால சமூக நீதியை பத்தி ராகுல் காந்தியும் பேசுறாரு, அங்க இருக்கக்கூடிய தலைவர்களும் பேசுறாங்க. அகிலேஷ் யாதவ் ஏன் பேசுறாரு? அகிலேஷ் யாதவ் மண்டல் கமிஷன் போதே வந்தாச்சு. சமூக நீதி மன்னிக்கணும், குறுக்கிட மாட்டேன். இல்ல அது வந்துச்சு. இப்போ நீங்க கேட்டீங்க என்ன விளைவுன்னு. இவ்வளவு நாள் பேசாத எஸ்பி பேசுதா இல்லையா? இவ்வளவு நாள் பேசாத காங்கிரஸ் திரும்ப பேசுதா இல்லையா? உங்களுக்கு பிடிக்காம வேணா இருக்கலாம், மண்டல் கமிஷன் காலத்துல வந்த விஷயத்தை தான் இன்னைக்கு சமூக நீதியை நாங்க எடுத்து பேசி இருக்கோம். விளைவு என்ன தமிழ்நாட்டுல இருக்கு, அதனால வட இந்தியால பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. எஸ்பி பேசுது இல்ல, இவ்வளவு நாள் அது பேசாம இருந்தது எஸ்பி பேசுது. ராகுல் காந்தி யூபி மத்திய பிரதேஷ்ல பேசுறாரு. இதுதான் நாங்க எடுத்த முன்னெடுப்புக்கான ஒரு வெற்றி. அடுத்தது நீட் வேணான்றது காங்கிரஸ் ஒத்துக்குது. நீட் வேணான்றது காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய மாநிலத்திற்கு எக்ஸம்ஷன் கொடுக்கிறோம். இதுதான் நாங்க கேட்டோம். கேரளாக்கு நீட் வருதா இல்லையான்றது எங்களுடைய பிரச்சனை இல்ல, தமிழ்நாட்டுக்கு நீட் வேணான்றது எங்களுடைய நிலைப்பாடு. அது கிடைக்குது. இன்னொன்னு, இந்த கம்பேரிசன் பிஹெச்டி அதெல்லாம் அரசியல்ல தேவையே கிடையாது. அரசியல்ல மக்கள் யாருக்கு ஆதரவு தருகிறார்கள். ராகுல் காந்தி வந்தா தமிழ்நாட்டில் ஒரு வரவேற்பு இருக்கிறது, கூட்டம் தானாக கூடுது. ஒரு பேட்டியில பேசும்போது எங்க வந்துச்சுன்னு கேக்குறாரு. எங்க வந்துச்சு வரும்போது இது கடந்த காலங்கள்ல இங்க அவர் நடைபயணம் பண்ணாரு, கரூருக்கு வந்தாரு, கோயம்புத்தூர்ல வந்தாரு, அவர் பண்ண ரோட் ஷோவும் அன்னைக்கு இப்ப சமீபத்தில் பிரதமர் பண்ண ரோட் ஷோவும் கம்பேர் பண்ணி பாருங்க. அவர் வட இந்தியால எங்கெங்கெல்லாம் ஹிந்தி ஹார்ட்லேண்ட் பிஜேபியுடைய கோர்ன்ற இடத்துலயும் பிரதமர் மோடிக்கு வர்ற அளவுக்கு கூட்டம் வந்துகிட்டு தான் இருக்கு ராகுல் காந்திக்கு. அதனால ராகுல் காந்தியை இன்னமும் இவங்க வந்து அப்படி இருந்திருந்தால் ராகுல் காந்தியுடைய நடைபயணம் போது இத்தனை வழக்குகளை போட்டது அவரை பத்தி டிஷர்ட்
முக்கியமான பிரச்சனை பேசிட்டு இருக்கும்போது ஐடி விங் எடுத்து அவர் டி-ஷர்ட் உடைய விலையை பத்தி பேசுற அளவுக்கு ராகுல் காந்தியை பார்த்தா பதற்றம் பாஜகவுக்கு இருக்கிறது. நீங்க கோட்டை பத்தி பேசும்போது அவங்க டி-ஷர்ட் பேசுவாங்க தானே. நாங்க சொல்றோமே நரேந்திர மோடின்ற ஒரு வலிமையான தலைவரா இருக்கார், அவரை வீழ்த்துவதுதான் எங்களுடைய வேலைன்றோம். ஆனா இவங்க முரணா இருக்காங்க. ராகுல் காந்தி ஒரு ஆளே கிடையாது, ஒரு பேபின்னு சொல்லிட்டு அந்த பேபியுடைய டி-ஷர்ட்டையும் அந்த பேபியுடைய ஷூவை வச்சு அரசியல் பண்ற இடத்துல தான் இருக்கீங்க. அவர் வைக்கக்கூடிய கருத்தியல் இந்தியா கூட்டணியுடைய கருத்தியல். அந்த கருத்தியலுக்கு எதிராக ஒரு ஆல்டர்னேட்டிவ் நரேட்டிவை நீங்க வைக்க முடியல, வைக்க முடியாது. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளில் நீங்க பேசினது எதுவுமே செய்யல, உண்மையை பேசவே இல்லை. இந்தியா கூட்டணி உண்மையை பேசுகிறது, பாஜக கூட்டணி நரேந்திர மோடி பொய்யை பேசுகிறார். அதனால தமிழ்நாட்டில் உண்மைக்கும் பொய்க்கும் ஒரு வித்தியாசத்தை பார்த்து வாக்களித்ததை போல் இந்த வாட்டியும் வாக்களிப்பாங்க. திரு ஆச்சாரி.